ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் மெட்ரோ ட்ரெயின். ஒருத்தர் புதுசாக மெட்ரோ ட்ரெயினில் ஏறதுக்காக போனாங்க. அங்கே அவருக்கு எப்படி டிக்கெட் எடுக்கணும், அந்த கார்டு எடுக்கிறதுலாம் அவருக்கு தெரியாதான். ஒருத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போனாராம். அந்த ஸ்டேஷனுக்கு போனான். அங்கே பார்த்தா மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சு. அவர் ஏறினான். பார்த்தா ஃபுல்லாக லேடிஸாக இருந்தது. ஒரு ஒரு ஆண்டி கேட்டாங்களா, என்னங்க நீங்கள் இங்கே எழுதிருக்கீங்க, அங்கே போங்க, இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு, ஜென்ஸுக்கு போங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இதெல்லாம் பிரிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் நடந்து போனாங்க. பார்த்தா அங்கே ஜென்ஸாக இருந்தாங்க. இவர் போய் அங்கே போய் உட்கார்ந்தார். அடுத்த ஸ்டேஷனில் அந்த ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் ஒரு 10-15 பேர் ஏறினாங்க. இவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இது என்ன லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஜென்ஸு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே லேடிஸ் ஏறுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இதாங்க நம்ம தமிழ்நாடோட சட்டம். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஜென்ஸ் ஏறக்கூடாது, ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸில் லேடிஸ் ஏறலாம், அப்படிதான் சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவர் சொன்னார், நான் முதல்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன், அதனால அங்கே ஏறினேன், எல்லாருமே என்னை துரத்து விட்டாங்க, இப்போ என்னன்னா இங்கே ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போ பாரு இந்த கவர்மெண்ட் லேடிஸ் லேடிஸ் லேடிஸ்னே வச்சா ஜென்ஸை யார் பாப்பா? ஜென்ஸ் ஆனால் மனுஷங்களே கிடையாதா? அதனால் ஜென்ஸுக்குன்னு ஒரு பஸ்ஸை போடணும், ஜென்ஸுக்குன்னு ட்ரெயின் போடணும், மெட்ரோ ட்ரெயினில் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டியை போடணும். நம்மளுக்கு மட்டும் லேடிஸ்க்கு மட்டும் பஸ்ஸு ட்ரெயின் அதை போட்டால் பத்தாது, ஜென்ஸுக்கும் போடணும். இந்த கவர்மெண்ட் இதை போடணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் விளையாட்டு. பாய் பாய்.